நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM ஜுவல் ஆப் டுடே. சென்னை அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகள் இல்லாததால் பயணிகள் நள்ளிரவில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நவீன் வழங்கிட நாம் கேட்கலாம். நவீன் வணக்கம். இது தொடர்பா பயணிகள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளும் குற்றச்சாட்டுகளும் என்னவாக இருக்கிறது? நிலைமை சரி செய்யப்பட்டு விட்டதா? என்ன நிலவரம்? வணக்கம். அதாவது சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்ல ஒரு முக்கிய பேருந்து நிலையமாக இந்த கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்டு 2 ஆண்டுகளை கடந்த நிலையிலும் அடிக்கடி போராட்டங்கள் என்பது இந்த பேருந்து நிலையத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நேற்று இரவு கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு போதிய அளவில் பேருந்து இல்லை என ஒரு குற்றச்சாட்டை எழுப்பி பயணிகள் 500க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது தென் மாவட்டங்களான திருச்சி, மதுரை, சேலம், திண்டுக்கல், கோயம்புத்தூர், தூத்துக்குடி, திருக்கோவிலூர், திருநெல்வேலி, புதுக்கோட்டை, தேவக்கோட்டை, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு இரவு 9 மணிக்கு பிறகாக போதிய அளவில் பேருந்துகள் இயக்கப்படவில்லை எனவும், அதே போல அங்கு இருக்கக்கூடிய போக்குவரத்து கழக அதிகாரிகளை சென்று கேட்டால் அவர்கள் சரியான பதில் அளிக்கவில்லை என கூறி பேருந்து நிலையத்தில் காத்திருந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட பயணிகள் பேருந்து நிலையத்தின் எதிர்ப்புறமாக வெளியே உள்ள சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில பேரிகார்டுகளை சாலை முன்பு போட்டு சாலையில் அமர்ந்து ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த போராட்டமானது நடைபெற்றதன் காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த கூடுவாஞ்சேரி சரக உதவி ஆணையர் உள்ளிட்ட காவலர்கள் பயணிகளிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு வந்தனர். அதன் பிறகாக மாற்று பேருந்துகளை ஏற்பாடு செய்வோம் என உறுதியளித்த பின்னர் இந்த போராட்டமானது கைவிடப்பட்டது. தற்போது இந்த போராட்டமானது நிறுத்தப்பட்டு இங்க இருக்கக்கூடிய பயணிகள் ஒவ்வொருவராக அவருடைய சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கும் பணிகளில் போக்குவரத்து கழக அதிகாரிகளும் அதே போல காவல்துறையிடம் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது வார இறுதி நாட்கள் மற்றும் முகூர்த்த தினங்கள்ல அரசு கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்கப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் இது போன்ற குறிப்பிட்ட சில நாட்கள்ல பேருந்துகளை அதிக அளவில் இயக்கப்பட வேண்டும். அதே போல தினசரியாக இயக்கப்படும் பேருந்துகளை கூடுதலாக இயக்கும் பயணிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி நவீன். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM ஜுவல் ஆப் டுடே.